நான் ஃபினா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட 2வது அக்கௌண்டிங் சிஸ்டம். இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்? ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? ரிசிப்ட் அண்டு பேமெண்ட். இது வந்து இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு. அந்த இது வந்து சம் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த இயரோட கரண்ட் இயரோட எக்ஸ்பென்ஸு தான் நம்ம இது பண்ண போகிறோம். இதுக்கு அதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் டேபிளே தனியாக இருக்குது. அதை பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா கிளாரிட்டி வந்துடும். ஓகே, என்னென்னன்றதை ஜென்ரல் பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். சிம்லியர் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. ஏன்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ எக்ஸஸாக இருக்கா டிபிசிட்டாக இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சிடும். இது சிம்லியர் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் சேல்ஸ் பண்ணுவோம், ஆனால் இதில் வந்து இன்கம்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் வந்து என்ன வந்து சர்ப்ளஸ் இருக்கா இல்லை டிபிசிட் இருக்கான்றதை நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ப்ரிப்பேரிங் ஃபார் கரண்ட் இயர் ஒன்லி. கரண்ட் இயரோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்லி ரெக்கார்ட் பண்ண போகிறோம். கரண்ட் இயரோடது தான், ப்ரீவியஸ் இயரோடது கிடையாது. கரண்ட் இயரோட இன்கம் வந்து அக்ரூவல் சிஸ்டம். ரிசீவ் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அக்ரூவல்டு சிஸ்டம் ஆஃப் பிரின்சிபல். அது என்ன பார்த்தோம்? கேஷ் டிரான்சாக்ஷன். இது அக்ரூவல் சிஸ்டம். கரண்ட் இயர் ரெவென்யூ டிரான்சாக்ஷன் ஒன்லி. கேபிட்டல் டிரான்சாக்ஷன் கிடையாது. அசட் சேல் பண்ணுறதோ, அசட்லேருந்து வர ரெவென்யூஸோ இல்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோ இதில் இல்லை. அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தான் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ஆனால் கேஷ் புக்கில் என்ன பார்த்தோம்? கேபிட்டல் அண்டு ரெவென்யூ டிரான்சாக்ஷன் பண்ணோம். இதில் வந்து கேபிட்டல் டிரான்சாக்ஷன் ஒன்லி. அக்ரூவல் சிஸ்டம். இது நாமினல் அக்கௌண்ட்டு. பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். இது நாமினல் அக்கௌண்ட்டு. இந்த பக்கம் எக்ஸ்பென்ஸு, இது தப்பாக போட்டிருக்கு. இந்த பக்கம் எக்ஸ்பென்ஸு, இந்த பக்கம் இன்கம் பண்ணலாம். எப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். பட் ஜென்ரலாக இந்த பக்கம் எக்ஸ்பென்ஸ் போடுறாங்க, இந்த பக்கம் இன்கம் போடுறாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே பார்த்தா. எலிமினேட் கேபிட்டல். இப்போ பேமெண்ட் அண்ட் ரிசிப்டில் இருக்கிற டேட்டாஸை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதில் என்ன எலிமினேட் பண்ணால் என்ன பண்ணணும்? ஓப்பன் பேலன்ஸ், க்ளோஸ் பேலன்ஸு தேவையில்லை. ஒரு நம்ம டிரான்சாக்ஷன் மட்டும்தான் எடுக்க போகிறோம், அதுவும் இந்த இயரோடது. அதனால் அதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓப்பன் அண்டு க்ளோஸ்டு பேலன்ஸ் கிடையாது. கேபிட்டல் ரிசிப்ட் அண்டு பேமெண்ட்டு கிடையாது. மேக் ஆல் த அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டு த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸு. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸும் இன்கம்மு, அதாவது அக்ரூவல் அக்கௌண்டிங் சிஸ்டம் இல்லையா, அக்கௌண்டிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால். அடுத்தது இது வந்து கரண்ட் இயர் டிரான்சாக்ஷன் ஒன்லி. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ப்ரொஃபார்மா ஒன்று பார்த்துடலாம். இந்த பக்கம் இன்கம்மு, இந்த பக்கம் எக்ஸ்பெண்டிச்சரு. இன்கம் என்னென்ன வரும்? ரெவென்யூ ரிசிப்ட். என்னென்னது? சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, என்ட்ரன்ஸு, ஃபீஸு எல்லாத்தையும் அதனோட டிரான்சாக்ஷன் போட்டாச்சு. இதில் எதை லெஸ் பண்ண போகிறோம்? ப்ரீவியஸ் இயரோடதை லெஸ் பண்ணிடணும், ஃப்யூச்சரை லெஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இங்கே கரண்ட் இயரதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அடுத்த இன்கம்மு அக்ரூவல் இன்கம்மு இனிமேல் தான் வரப்போகுது. பட் ஆனால் இங்கே வந்து ஆட் பண்ணிடணும். ஈவெண்ட் வந்து நடந்துடுச்சு, பட் வந்து ஆனால் ரிசீவ் ஆகலை அப்படின்னாலும் இங்கே போட்டுடணும். இங்கே வந்து ஃப்யூச்சர் பீரியடோட சப்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம், அதனால் லெஸ் பண்ணிடுறோம். இங்கே வந்து இன்கமாக வரப்போகுது, எனி சர்வீஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் இங்கே வந்து இதை ஆட் பண்ணிக்கிறோம். இதுவும் ஒரு இன்கம் தானே. ரெண்ட் வந்து அட்வான்ஸாக வந்துடுனா, அட்வான்ஸ் இல்லை, அசட்டில் வந்து இது அட்வான்ஸ்டே தவிர. பட் லயபிள் டு சர்வீஸோ இல்லை திரும்பி பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து இங்கே வந்து டிடக்ட் பண்ணிடணும். அதர் ரிசிப்ட்டு, வேறு ஏதாவது பேமெண்ட்டு ரிசீவ் ஆகிருந்ததுன்னா, பேப்பர் சேல் பண்ணுறது, பழைய மெட்டீரியலை சேல் பண்ணுறது, அது மாதிரியான விஷயம். ஸ்போர்ட்ஸு மெட்டீரியலை சேல் பண்ணுறது, பேப்பர் சேல் பண்ணுறது, பழைய ஸ்கிராப் ஐட்டம் சேல் பண்ணுறது, அது மாதிரியான சேல் ரிசிப்ட்டு.
ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் ஆன் அசட்டு. அசட்டு சேல்ஸுங்கிறது கேபிட்டல் டிரான்சாக்ஷன். ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, 100 ருபீஸுக்கு வாங்கியிருப்பாங்க, புக் வேல்யூவோட அதிகமாக விற்றுருப்பாங்க. அந்த ப்ராஃபிட் வந்து இங்கே வந்து இன்கம்மாக கன்சிடர் பண்ணணும். டிப்ரிஷியேட் இருந்ததுன்னா எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம்னா இந்த பக்கம் போட்டுடணும். இங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ பேமெண்ட்டு என்னென்ன பேமெண்ட் பண்ண போகிறோம், ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, சேலரி, ரிப்பேரு, போன வருஷத்து இருந்தால் மைனஸ் பண்ணிடுறோம். ஃப்யூச்சரில் பண்ண வேண்டியதை பே பண்ணியிருந்தால் மைனஸ் பண்ணிடுறோம். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சிவ் இந்த வருஷத்தோடது பே பண்ண வேண்டியது இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, அது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸு, அதை ஆட் பண்ணிக்கிறோம். லாஸ் ஆன் சேல்ஸ் ஆஃப் அசட்டு. அசட் இங்கே வந்து ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணியிருந்தா இந்த பக்கம், அதே அசட்டை லாஸுக்கு சேல் பண்ணியிருந்தா இந்த பக்கம். டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபிக்ஸ்டு அசட்டு, டிப்ரிஷியேஷனே நம்ம கவுண்டில் எடுத்துக்கணும். பேட் டெப்ட்டு வராதது, டெபிட்டார் வந்து பேட் டெப்ட்டு. இது எல்லாம் போக இந்த பக்கம் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர்னா இந்த பக்கம் இந்த பேலன்ஸ் வந்துடும். டிஃபிஷியட்னா இந்த பக்கம் பேலன்ஸு, சர்ப்ளஸ்னா இந்த பக்கம் பேலன்ஸ். இதை வந்து கேபிட்டல் ஃபண்டை கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்தது வந்து ரிசிப்ட் அண்டு பேமெண்ட்டு, இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர். இது ஒரு தனி வீடியோவை பார்த்துக்கலாம்.